படம் உண்மையிலே நல்ல படங்க. ரொம்ப 80s கிட்ஸ் நாங்கள் எவ்வளோ படங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். மௌனராகங்கள், அக்னி நட்சத்திரம், இப்படி நிறைய படங்கள், அப்புறம் ஆட்டோகிராஃப் பார்த்துருக்கோம். இப்படி நிறைய படங்கள், கல்லூரி பார்த்துருக்கோம். நிறைய படங்களோட கடந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த படம் இது என்னடா இது ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்படி போகுதுன்னு பார்த்தா மொத்தமே இந்த படத்தில் ஒரு 10-15 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த 10-15 பேர் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காங்க. நல்ல ட்ராமா. இது வந்து ஆக்சுவலாக இது படம்னு சொல்கிறத விட, படம்னா நம்ம இடையில கெட்டு போயிட்டோம் படம் பார்த்து. படம்ன்றது அடித்து உடச்சி 10 கண்ணாடியை உடைக்கிறது, ஃபைட் பண்ணுறது, அது மாதிரி எந்த விதமே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு காமெடி ட்ராக்னு ஒரு காமெடி பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இதுதான் ஒரிஜினல் ட்ராமா. படம்னா இதாங்க படம். இப்படி தான் ஒரு படம் எடுக்கணுன்றதை இன்ச்சு பை இன்ச்சாக காட்டியிருக்காங்க. தயாரிப்பாளர் ரஜினிகாந்த், அவங்க டாக்டர் எடுத்திருக்காங்கள சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நல்ல படங்களும் ஒன்றுமே பேக்ரவுண்டே இல்லாத இளைஞர்களையும் நீங்கள் ஊக்குவிக்கணும்னு நாங்கள் ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. இல்லை அதுதான் சொல்கிறது. இல்லை ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பார், இயல்பு தாங்க. படமே இயல்பான படம், அவ்வளோதான். இல்லை ஹீரோ அது திருப்பியும் சொல்லாதீங்க, இவர் ஹீரோன்னு சொல்லி திருப்பி இவர் தலையில் 50 பேர் அடிக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இயல்பான படம். ஹீரோனே இனிமேல் தமிழ் சினிமாவில் ஹீரோன்னு யாரையுமே சொல்லாதீங்க. இப்போ இன்றைக்கி ஹீரோன்னு சொன்னால் நாளைக்கு திரும்பி அரசியலில் வந்து நிற்பாங்க. அது மாதிரிலாம் வேணாம். நம்ம ட்ராமா பார்க்குறோம், 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். 210 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமான படம், நல்ல படம். ஃபேமிலியோட மட்டும்தான் பார்க்கணும். நல்ல படம். படம் சூப்பராக இருந்தது சார். படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாலியாக இருக்குது, லவ் தான். கண்டிப்பாக ரொம்ப ஒரு மெச்சூர்டாக இருக்குது. உங்களுக்குன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும். எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் இருந்து எல்லாமே நம்மளை விட்டு போனாலும் நமக்குன்னு இருக்கிறது நம்மக்கிட்ட கண்டிப்பாக வருன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் தான் கொடுத்தது. சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் படம் ஸ்டார்ட் ஆனது ஒரு சின்ன கேமியோ இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு படம் டூரிஸ்ட் ஃபேமிலியிலே பார்த்தோம். அதிலே சூப்பராக பண்ணி நம்மளை அழ வச்சார். இதில் நம்மளை சிரிக்கவும் வச்சுருக்காரு, அளவும் வச்சுருக்காரு. ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ, சொல்லவே வேணாம். சூப்பராக இருக்குது மியூசிக். நல்லாயிருக்கு. எல்லாருமே எல்லா ஏஜில் உள்ளவங்களும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இது 2K கிட் கனெக்ட் ஆகிற மூவி இல்லை. எல்லா ஏஜுமே தைரியமாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹீரோக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லை, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லாருமே வந்து மியூசிக்கெல்லாம் நல்லாயிருக்கு. 2 பேருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின். எனக்கு அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஸ்கூல் மெமரிஸ் ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மூவி தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா இருக்குன்னா மூவி வந்து பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோட சூப்பராக இருக்குது. நல்லா பாடியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், வந்து பாருங்கள். சூப்பராக இருங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே செமையாக இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அவர் ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவர் வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே எக்ஸில் வர மறக்காதீங்க ஒன்று. அண்டு லவ் அது வந்து ரொம்ப காமன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு ஸ்டோரியாக பார்த்தா ஒன்றும் பெருசாக இதாகலை, ஓகே தான். பர்சனல் லைஃப்பில் கனெக்டிங் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் தான் மேட்ரு. ஸ்கூல் போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அதெல்லாம் செம்ம அல்ட்டியாக இருந்துச்சு. லவ் போர்ஷன்லாம் வரும் அந்த ஸ்கூல் போர்ஷனில். அதில் பர்சனலாகவே நானும் 6th படிக்கும்போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நிலான்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்க்க முடிஞ்சு. அண்ட் யுவன் சார் லாஸ்ட் சாங் ஒன்று பாடியிருப்பார், அதுதான் சூப்பராக இருந்துச்சு. தவிர மீதி எந்த சாங்கும் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை. அவரோட சாங் சூப்பராக இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் சொல்லவா வேணும், அதனால் அந்த சாங் சூப்பராகவே இருந்துச்சு. சாங்கு வைஸ் படத்தில் பார்த்தா ஓகே தான். எல்லா சாங்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அந்த லாஸ்ட் பார்ட் செமையாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு சீனும் தப்பாக அந்த கிஸ்ஸிங் ஹக்கிங்லாம் எதுவும் இல்லை. ஒரு டீசெண்டாக ஆரம்பிச்சு ஒரு டீசெண்டாக கம்ப்ளீட்டாக முடியுது. பயங்கரம் ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன பசங்களே வந்து பார்க்கலாம், சின்ன குழந்தைங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் போர்ஷன்லேயே ரொம்ப நல்லா காமிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லவ்வை தாண்டி பசங்களோட ஒரு இது இருக்குல்ல, இதுதானே நம்ம பசங்கன்ற மாதிரி ஒரு குரூப்பு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஒரு கேமியோ, தரமான கேமியோ ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சூப்பரான கேமியோ ஒன்று இருக்குது, அது யாரையுமே மிஸ் பண்ணாதீங்க. தரமான கேமியோ அதுதான் இருக்குல்லையே படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. மற்றபடி எல்லாமே ஓகே தான்.